நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க லேப்டாப்போட பாஸ் பட்டனை அழுத்தாமலே பாஸ் ஆகுதா இல்ல அதுவே ஷட் டவுன் ஆகுதா? அதுக்கு காரணம் ஓவர் ஹீட்டிங். லேப்டாப் ஓவர் ஹீட்டிங் ஆக சின்ன சின்ன விஷயம் தான் காரணம். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணாலே உங்க லேப்டாப்போட லைஃப் ரொம்ப நாள் இருக்கும். ஃபர்ஸ்ட், உங்க லேப்டாப்போட ஏர் வென்ட்ஸ், கூலிங் ஃபேன்ஸ் எல்லாம் டஸ்ட்னால கிளாக் ஆகிடும். 3 மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க ப்ளோயர் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணா ஹீட் டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கம்மி ஆகிறது தெரியும். செகண்ட், அன்னெசரி பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரன் ஆகிறதுனால CPU யூசேஜ் அதிகமாகும். எப்பவுமே CPU யூசேஜ் 100% ஆகுதுன்னா ஹீட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இதை கண்ட்ரோல் பண்ண டாஸ்க் மேனேஜர்ல பர்ஃபார்மன்ஸ்ல ஸ்டார்ட் அப் அண்ட் குரோம் அப்ளிகேஷன்ஸை நீங்க டிசபிள் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட், CPUல ஒற்ற தெர்மல் பேஸ்ட் பேசிக்கா 1 வருஷத்துக்குள்ளேயே ஃபுல்லா காஞ்சிடும். அதனால லேப்டாப்போட ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதை தடுக்கணும்னா சரியான தெர்மல் பேஸ்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட லேப்டாப்ல நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் ஃபோர்த், பேட்டரி மோடு பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து அதிக ஹீட் ஜெனரேட் ஆகும். பேலன்ஸ் ஆர் ஆப்டிமைஸ்டா வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபிஃப்த், லேப்டாப்பை டைரக்டா டேபிள் இல்லைன்னா சர்ஃபேஸ்ல வைக்கிறதுனால ஹீட் ட்ராப் ஆகும். இதை தடுத்து ஹீட்டை ஆப்டிமைஸ் பண்றதுக்கு கூலிங் பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் ஹீட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணீங்கனாலே பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் தானாவே இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதுல எது உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கொடுத்ததா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.